அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, இப்பொழுது ஒரு புதிய அணுகுமுறையில் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது பற்றி சிந்திப்போம். அப்படி வாழ்க்கையின் உண்மையை தெரிந்து கொண்டால் அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் ஆகும். அர்த்தமில்லாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்து மாய்ந்து போவதை விட அர்த்தமுடன் சில ஆண்டுகள் வாழ்ந்தாலே போதும், வேண்டாம் பிறவி என்று சமயங்கள் பேசுகிறது. இப்பிறப்பை வென்று வீடு பேறு அடைதலையே சைவம் பேசுகிறது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜாதரே சயனம். அதாவது பிறப்பில் இருந்து விடுபட வேண்டும் என்று பேசுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் பார்வையில் வாழ்வின் நோக்கம் என்ன என்று பார்த்தால் வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிறது. அப்படி வாழ்ந்தும் இறைவனுக்காக வாழ வேண்டும் என்று பேசுகிறது. ஆதிசங்கரிடம் இந்த வினாவினை கேட்டால் நமக்கு தரப்பட்ட தண்டனை தான் இவ்வாழ்க்கை என்கிறார். இவைகளை எல்லாம் தாண்டி நம் பெருமானிடம் வரும் பொழுது புரட்சிகரமான ஒரு விளக்கத்தை தருகிறார். அதாவது நம் வாழ்வின் பொருள் என்ன, நாம் எதற்காக வந்தோம் என்பதை ஒரு பாடல் மூலமாகவே பார்ப்போம். அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான் அது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருளுதல் வேண்டும் என்ற பாடலாகும். அந்த பாடலில் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருளுதல் வேண்டும், ஆரியவர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று பாடுகிறார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும் என்று பேசுகிறார். இரண்டாவதாக அருட்சோதி ஆண்டவரின் அருள் புகழை எங்கெங்கும் சென்று நான் பெருமைவிட பேசி மகிழ்ந்திட வேண்டும் என்று கூறுகிறார். மூன்றாவதாக நமது மார்க்கம் சுத்த சிவ சன்மார்க்கம், அதாவது சுத்த சிவ நெறியாகும். சுத்தம் என்றால் அருள் எனப்படும், சிவம் என்றால் சத்து எனப்படும். இதைத்தான் பெருமான் அருள் சிவ நெறி என்று பேசுகிறார். அருள் சிவ நெறிசார் அருள் பெரு நிலைவால் அருள் சிவபதியாம் அருள் பெரும் ஜோதி என்று பேசுகிறாரே. அருள் என்றால் சுத்தம், சிவம் என்றால் சத்து, அருள் சிவம் என்றால் சுத்த சத்து மார்க்கம் என்று பொருள். எனவே நம் பெருமானார் அகவலின் ஆரம்பமே சுத்த சத்து மார்க்கமான சன்மார்க்கத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்று பேசுகிறார். நான்காவதாக சுத்த சிவ சன்மார்க்க நெறியானது வாக்கு மனம் சிந்தனைகளுக்கு எட்டாத மேல்நிலையை அடைந்து பெரும் புகழை அடையுமாறு அருள வேண்டும் என்கின்றார். நிறைவாக நான் செய்யும் தப்பு தவறுகளையும் பொறுத்து கொள்வதோடு என்றுமே உன்னை பிரியாத நிலையை நீ எனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறார். இதிலிருந்து நமக்கு புரிவது என்னவென்றால் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், ஆண்மை நேயமும் காட்ட வேண்டும். அருள் பெரும் ஜோதி ஆண்டவரின் அருட்புகழை எங்கெங்கென்றும் நாம் சென்று பரப்புதல் வேண்டும். சுத்த சிவ சன்மார்க்கம் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவ அருள் புரிதல் வேண்டும் எனவும், நிறைவாக அடியேன் செய்த பிழைகளை பொறுத்தருளி நின்னை விட்டு நான் என்றும் பிரியாத நிலையை அருள வேண்டும் என பேசுகிறார். இப்பாடல் மூலம் சத்து விசாரம் என்றால் என்ன என்பதையும் இப்பாடல் மூலம் தெரிய வருகிறது. அதாவது கடவுளின் புகழையும் ஆன்மாக்களின் சிறப்பையும் தன்னுடைய சிறுமையையும் விசாரித்தலே சத்து விசாரம் என்று பெருமான் விளக்கம் தருகிறார். மேற்படி மூன்றும் இப்பாடலில் வருவதை படித்து மகிழ வேண்டும் அன்பர்களே. எனவே என் அன்பு சொந்தங்களே, வாழ்க்கை இறைவனுக்காகவே வாழ வேண்டும் என்பதையும் பிறப்பினை ஒழிக்க வேண்டும் என்பதும் ஒரு இவைகளை எல்லாம் மறுத்து புரட்சி துறவி மரணமெல்லாம் பெருவாழ்வு அனைவரும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தனக்கென எதுவும் அவர் கேட்கவில்லை. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த பெருந்தகைதான் நம் பெருமானார். எனவே அன்பர்களே, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடை ஊறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க என்பதற்கு இணங்க உயிர்குழங்களின் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் தருவதே நம் பெருமானின் வாழ்வின் பொருள் என்று பறைசாற்றிய புரட்சி துறவிதான் வள்ளற் பெருமான். எனவே அன்பர்களே, பெருமானை வணங்குவோம், பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெறுவோம். நன்றி. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி.